ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு ஹவு டு ரிவர்ஸ் அண்ட் அரே இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக்கல் கொஷின்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு ரிவர்ஸ் அண்ட் அரே. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெம்ப்ரவரி அரே யூஸ் பண்ணுவோம். டெம்ப்ரவரி அரே யூஸ் பண்ணி எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இன்டீஜர் அரே நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணணும். ஓகே, இங்கே நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிட்டோம். ஏ டாட் லென்த்து டீன்னு வச்சாச்சு. இப்போது இதை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இன்ட் கே ஐ லெஸ் தென் ஏ டாட் லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போது வந்து நம்ம டீயில் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? டீயில் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ஏல இருக்கிறது ரிவர்ஸ்லேருந்து வரணும். அப்போ இங்கே எந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணலாம்? இங்கே வந்துட்டு எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் டீயில் ஃபஸ்ட்டாக ஸ்டோர் ஆகணும்னா, இப்போ அரேயோட லாஸ்ட் ஆக்சிஸ் பண்ணணுன்னா ஏ டாட் லென்த்து தான். ஏ டாட் லென்த்னா கடைசி எலமெண்ட்டுக்கு போயிட்டேன். ஆனால் இப்போ நான் கடைசி எலமெண்ட் இண்டெக்ஸ் தான் ஆக்சிஸ் பண்ணுறதுக்குன்னா கேட்டால் இல்லை. அப்போ நம்ம -1 போடணும். ஓகே, இப்போ தான் நான் கடைசி எலமெண்ட் இண்டெக்ஸ் 5 ஆக்சிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அரே லென்த் இங்கே என்ன 5ஆ? இப்போ இங்கே 5 - 1 4. அப்போ இங்கே இது இண்டெக்ஸ் 4. 0 1 2 3 4 4th இண்டெக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறது. இப்போ அது வந்து டி ஆஃப் ஐ, அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு 0வா? அப்போ டி ஆஃப் 0ல் 5 வந்து ஸ்டோர் ஆகிக்கும். இதே மாதிரி லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் ரன் ஆகி 5 4 3 2 1 அப்படியே ஸ்டோர் ஆகிக்கும். நமக்கு இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். system dot out dot print. ஓகே, system dot out dot print நம்ம அரே பிரிண்ட் பண்ணிடுவோம். ரிவர்ஸ்டு அரே, ரிவர்ஸ்டு அரே, அரே நேம் என்ன? டி. ஓகே, அப்போ அரே ஸ்டார்ட் டு ஸ்ட்ரிங். என்ன ஃபார்லூப்பில் தானே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். என்ன அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம அரேஸ் ஃபார்லூப்பில் போட்டு ஒன் பை ஒன்னாகவும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ரிவர்ஸ்டு அரே. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இங்கே -1 போட்டிருக்கோமா? இங்கே -1 போட்டால் போதுமா? -1னா எப்போ அது வந்துட்டு 5லேயே தான் இருக்கும் அந்த எல்லா எலமெண்ட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே -i, அப்போ தான் ஃபஸ்ட்டு 5 காட்டும். அடுத்த தடவை ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிறப்போ ஐ 0லேருந்து 1க்கு வந்துடும். அப்போ 1ன்னா அப்போ தான் 4க்கு போகும். ஓகேவா? ஐ 1 ஆகிடுச்சுன்னா இங்கே உள்ளே வர்றப்போ ஐ வந்துட்டு இங்கே 1 வந்துடும். இப்போ 1 - 1 இங்கே -2 ஆயிரும். 5 - 2 3, அப்போ இண்டெக்ஸ் 3க்கு போயிடும். அது 4 ஆக்சிஸ் பண்ணி நமக்கு அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம கரெக்டாக வரும் பாருங்கள். 5 4 3 2 ஓகே, ரைட்டு. இது வந்து டெம்பரவரி அரே யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு ஒரு அரேவை ரிவர்ஸ் பண்ணுறது, இது ஒரு மெத்தட். ஓகே, இங்கே வந்து புதுசாக ஒரு அரேவே வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும்?
இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது இல்லையா? ஒவ்வொரு ஒருக்காகவும் ஃபார் லூப்பில் வர்றப்போ ரீடும் பண்ணுறோம், ரைட்டும் பண்ணுறோம். இங்கே இருக்கிறத அங்கே வந்து ரைட் பண்ணுறோம் டீயில். ஓகேவா? அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையுமே வந்து ஆக்சஸ் பண்ணி தான் ஆகணும் அரேல. அதனால் இதில் இப்போ இங்கே நமக்கு வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் n இந்த அல்காரிதத்தில். இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே என்ன வரும் சொல்லுங்கள்? இங்கே எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அந்த அரேவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்னொரு டீங்கிற டெம்பரவரி அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெம்பரவரி அரேவோட சைஸ் வந்துட்டு n. அதனால் இங்கே மெமரி ஸ்பேஸ் வந்துட்டு big O ஆஃப் n. இங்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த டெம்பரவரி அரே, இதுதான். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு அரேவை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இதே அரே வச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுறோமா? ஓகே, 2 பாயிண்டர். இது கமெண்ட் பண்ணிடுவோம், கடைசியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம் அரேலாம். இப்போ வந்துட்டு 2 பாயிண்டர்னால் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். மேலே என்ன பண்ணி புதுசாக ஒரு அரேவே மேலே வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. புதுசாக ஒரு அரே க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஸ்டோர் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பாயிண்டர் அப்படின்னு நம்மளே 2 பாயிண்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கலாம். எல் வந்து 0வை பாயிண்ட் பண்ணிருக்கு, அதாவது அரேனோட ஃபஸ்ட்டு. ரைட் வந்து அரேனோட லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுறது. அப்போ a டாட் லென்த்து -1. ஓகேவா? எல் வந்து 0 இருக்குது, ஆர் வந்துட்டு 5 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஆர் = a டாட் லென்த்து -1. ஓகே, இப்போது லெஃப்ட்டு லெஸ் தென் ஆர் 2 பாயிண்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு எல் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிருக்கோம், ஆர் வந்து 5 பாயிண்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த 1ஐயும் 5ஐயும் நான் வந்து ஒயில் லூப்பில் ஸ்வாப் பண்ண போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா எல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி ஆரை டிக்ரிமெண்ட் பண்ணணும். கடைசியிலேருந்து ஆரை டிக்ரிமெண்ட் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து எல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு நான் போட்டே சொல்கிறேன். இப்போது ஒரு டெம்பரவரி டீன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ ஆஃப் எல் வந்து என்ன ஃபஸ்ட் எலமெண்ட்டாக பாயிண்ட் பண்ணிருக்கு. நார்மலாக உங்களுக்கு ஸ்வாப் தெரியும் இல்லையா, டெம்பரரி யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னு, அதை தான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். டி. ஓகே, இப்போ ஏ ஆஃப் எல் இருக்கிற டிக்கு போட்டேன், ஏ ஆஃப் ஆர் இருக்குது எல், டியில் இருக்கிறது மறுபடியும் ஏ ஆஃப் ஆர்லேயே போட்டேன். இப்போ இங்கே ஸ்வாப் பண்ணிட்டேன், 1ஐயும் 5ஐயும் இப்போ இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணிட்டேன். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எல்லையும் ஆரையும் எல் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2க்கு போயிடும். இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல் வந்து 1ல் இருக்குமா, அதை நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். இப்போ எல் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஆர் மைனஸ், ஏன்னா ஆர் கடைசியாக இருக்குது, 5ல் இருக்குது. அப்போ அது இங்கே மைனஸ் பண்ணால் 4க்கு வந்துடும். அடுத்து மறுபடியும் வர்றப்போ மறுபடியும் எல் + 3க்கு வந்துடும். 3 வந்துட்டு நம்ம பண்ண வேணாம், ஏன்னா அப்போயே ஒயில் கண்டிஷன் பிரேக் ஆகிடும். இந்த 2ல் வந்து எல் இருக்கும், 4ல் வந்து ஆர் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஒரு எலமெண்ட் தான் இருக்கா, ஒரு எலமெண்ட் நீங்கள் டச் பண்ணி, ஏன்னா ரிவர்ஸ் ஆட் நம்பர் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்க, சென்ட்ரல் எலமெண்ட் அப்படியே தான் இருக்கும், மித்த எலமெண்ட்லாம் ரிவர்ஸ் ஆகிரும். அதையும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான்.
இங்கே வந்துட்டு என்ன ஜஸ்ட் ஏன்னு போட்டால் முடிஞ்சுதா? இப்போ ரிவர்ஸ் ஆகிருக்குமா? என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, மேலே இது பண்ணலையா? இருங்க, மேலே இருக்க கோடிங் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். 5 4 3 2 1. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2 பாயிண்டர் மெத்தட் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் வந்து காமனாக உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை மேலே யூஸ் பண்ண மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ ஆப்டிமைசராக வந்து கோட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இன்டர்வியூவர் நீங்கள் வந்துட்டு க்ரௌட்லேருந்து வெளியே நிற்க முடியும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன், கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்குது? ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம அரேவை ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம 1 எல் வந்து 1 வந்துச்சு, 2 வந்துச்சு, 2 டைம்ஸ் தான் வந்துட்டு லூப்பே ரன் ஆகிருக்கு. அதாவது பாதி லூப் ரன் ஆகிருக்கு. அப்படின்னா இது என்ன வரலாம்? லூப்லேயே பாதி வரைக்கும் தான் ரன் ஆகிருக்கு. அப்போ பிக் ஓ ஆஃப் n/2 அப்படின்னு வரும். ஏன்னா பாதி அரே தான் ரன் ஆகிருக்கு. எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம செக் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் செக் பண்ணோம், 1ஐயும் 5ஐயும் செக் பண்ணோம், 2ஐயும் 4ஐயும் செக் பண்ணி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டோம். 2 டைம் தான் லூப்பே ரன் ஆகிருக்கு. அதனால் பிக் ஓ ஆஃப் n/2 வரும். இதில் இருக்கிற நீங்கள் கான்ஸ்டண்ட்டை இக்னோர் பண்ணணும். ஓகேவா? இக்னோர் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? பிக் ஓ ஆஃப் n வரும். கான்ஸ்டண்ட்டை இக்னோர் பண்ணிட்டா. இப்போ இதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்டாங்கன்னா பிக் ஓ ஆஃப் n. ஓகேவா? நம்ம வந்துட்டு இப்படி தான் ஒரு ப்ராப்ளம் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? போன இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரேவே க்ரியேட் பண்ணிட்டோம். தனியாக ஒரு அரே க்ரியேட் பண்ணி அதுக்கு மெமரி ஸ்பேஸ் 5ன்னு சொல்லி பண்ணதுனால போனதுக்கு வந்து பிக் ஓ ஆஃப் n. இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? எல் ஆர் டி, லெஃப்ட்டு ரைட்டு டி டெம்பரவரி வேரியபிள், 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த 3 வேரியபிளையும் ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ் தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. அதனால் இதனோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் 1. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மறுபடியும் ஒருக்கா இந்த சம்மை பாருங்கள், ஏன்னா இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிவர்ஸ் அண்ட் அரே அவங்க வந்துட்டு 2 பாயிண்டரில் யூஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூஸில் வந்துட்டு ஜஸ்ட் ரிவர்ஸ் அண்ட் அரே இல்லை எனக்கு ஏதாவது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி போடுறது பெனிஃபிட். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது ரிவர்ஸ் பண்ணுறது அதையும் பார்த்துடலாம். இதை கமெண்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம் மக்களே. இப்போ அரே இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ இந்த அரே வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா? இதை வந்துட்டு இப்போ நம்ம நான் ப்ரிமிட்டிவாக மாற்ற போகிறோம். அதுக்காக தான் நான் இன்டீஜர் அப்படிங்கிறேன். ஏன்னா இன்ட் அரேக்கும் இன்டீஜர் அரேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ட் அரேனா அது வந்து ப்ரிமிட்டிவ் அரே, ப்ரிமிட்டிவ் இன்டீஜர். இன்டீஜர் அரேனா அது வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ்ஸ். ஓகேவா? இப்போ ப்ரிமிட்டிவ்ஸ் நான் ப்ரிமிட்டிவ்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல இதை முடிச்சுருவோம். ஏஆர்ஆர்னு வச்சுக்குவோம். ஓகே, அரேஸ் டாட் ஸ்ட்ரீம், அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் அந்த அரேவை போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிறேன். டாட் பாக்ஸ்டு டாட் டு அரே. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டீஜர் ப்ராக்கெட்
என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய லைன் டைப் பண்ணுறீங்க அப்படின்லாம் இல்லை. இதுக்கு நான் கம்முன்னு ஒரு ஃபார்லோ போட்டு வந்துட்டு 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு போயிடுவானே, என்ன இவ்வளோ பெருசாக போகிறீங்க, இன்பில்ட்னா ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு இன்ட்டு ப்ரிமிட்டிவில் இருக்குது, அதை இண்டீஜர் ப்ரிமிட்டிவாக நம்ம மாற்றுறோம், இண்டீஜர் நான் ப்ரிமிட்டிவாக நம்ம மாற்றுறோம். அதை வந்து ஏஆர்ஆருங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ அரேஸ் டாட் ஸ்ட்ரீம்னா ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ். செட் ஆஃப் அரே எலமெண்ட்ஸை வந்துட்டு இந்த கலெக்ஷன் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ் அதுதான் அந்த அரேஸ் டாட் ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் டாட் பாக்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். டாட் பாக்ஸ்டுனா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற இண்டீஜர் ப்ரிமிட்டிவை இன்ட்டு ப்ரிமிட்டிவை இண்டீஜர் நான் ப்ரிமிட்டிவாக மாற்றுறது தான் இந்த டாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டாட் டு அரே அப்படிங்கிறது இந்த இண்டீஜர் அரேலேருந்து நம்ம இப்போது கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டீஜருக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ரேப்பர் கிளாஸ் அப்படிம்பாங்க. அதே இங்கே வந்துட்டு இது டைப் நான் ப்ரிமிட்டிவ் தான், ஆனால் கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ரேப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டூ அரேங்கிறது வந்துட்டு ப்ரிமிட்டிவ்லேருந்து இப்போ நான் ப்ரிமிட்டிவ் மாற்றுறோம் இல்லையா, அரேஸாக மாற்றுறோம் இல்லையா, இப்போ அது மாற்றுறதா டூ அரே யூஸ் பண்ணுறோம். இப்போ இண்டீஜர் ப்ராக்கெட் கோலன் நியூனா என்ன, இங்கே இந்த அரேவோட இந்த ப்ரிமிட்டிவ் அரேவோட லென்த் இருக்குது இல்லையா, இந்த லென்த்தை வந்துட்டு இங்கே இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். இந்த இண்டீஜர் அரே கோலன் நியூங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அங்கே இருக்கிற அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா அந்த ஏனுடைய லென்த்தை தான் இங்கே வந்து அந்த சைஸ் வந்து இது இங்கே எடுத்துக்கும், இந்த ரெஃபரன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ அரேவை வந்துட்டு மாற்றியாச்சு, ப்ரிமிட்டிவ்லேருந்து நான் ப்ரிமிட்டிவ். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் சார்ட். இப்போது சார்ட் பண்ண போகிறோம் இந்த அரேவை. அரேஸ் டாட் டு லிஸ்ட் ஆர்ஆர், இல்லை நம்ம இங்கே ரிவர்ஸ் தானே பண்ணுறோம், சார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கே இன்ட் அரே அதாவது ப்ரிமிட்டிவ்லேருந்து இங்கே இந்த இண்டீஜர் நான் ப்ரிமிட்டிவாக மாற்றிருக்கோம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு நான் ப்ரிமிட்டிவாக மாற்றின அரேவை கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ்ன்னு யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா அரேஸ் டாட் டூ லிஸ்ட்னால் இந்த இண்டீஜர் அரேவை நம்ம லிஸ்ட்டாக மாற்றுறோம். டாட் டு லிஸ்ட், இங்கே டூ அரேவை மாற்றணும் இல்லையா, அரேஸில் டாட் ரிவர்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா லிஸ்ட் கலெக்ஷன்ஸில் தான் நமக்கு வந்து டாட் ரிவர்ஸ் இருக்குது. அதனால் அந்த அரேவை லிஸ்ட்டாக மாற்றி அதுக்கப்புறம் டாட் ரிவர்ஸ் பண்ணுறோம் கலெக்ஷன்ஸில். இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இந்த 2 லைனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா இன்னும் ஒருக்கா அந்த வீடியோவை பாருங்கள், க்ளீனாக புரியும், நீட்டாக சொல்லியிருக்கேன். இப்போது ரிவர்ஸ்ட் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அரேஸ் டாட் டு லிஸ்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இம்போர்ட்டு ஜாவா எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஓ சாரி, இங்கே வந்து 2 கிடையாதுங்க, அரேஸ் டாட் லிஸ்ட்டாக மாத்திரம் ஆஸ் லிஸ்ட் கீவேர்டு கொஞ்சம் போயிடுச்சு. அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் அரே இப்போ 5 ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது நமக்கு. ஓகே, இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும், இதை வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் ரவுண்ட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுடலாம். டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகணும்னா 2 பாயிண்டர் யூஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. இன்டர்வியூலையும் சரி ப்ரோக்ராமிங்லையும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிஷியரியாக இருக்கும். சரி, இப்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும், இங்கே வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இங்கே அரேஸ் டாட் ஸ்ட்ரீம்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ செட் ஆஃப் எல்லா எலமெண்ட்ஸையுமே தான் நம்ம வந்துட்டு ப்ரிமிட்டிவ்லேருந்து நான் ப்ரிமிட்டிவ்க்கு மாற்றோம். எல்லா எலமெண்ட்ஸையும் பார்த்து தான் ஆகணும், செக் பண்ணி ட்ராவல்ஸ் பண்ணி தான் வரும். அதனால் இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி பிங்கோ ஆஃப் என், எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி தான் ஆகணும், எல்லா எலமெண்ட்ஸும் செக் பண்ணி பார்த்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயே நான் சொன்னேன் உங்களுக்கு, இண்டீஜர் அரே கோலன் நியூங்கிறது ஒரு ரெஃபரன்ஸு.
அது வந்து இந்த ப்ரிமிட்டிவ் இன்டிஜர் அரேவோட இந்த சைஸை தான் வந்துட்டு அங்கே எவ்வளோ தேவையோ இந்த இன்டிஜர் சைஸு அதை வந்து இந்த ரெஃபரன்ஸ் இங்கே எடுத்துக்கும். இங்கே நமக்கு இங்கே இருக்கிற எல்லா சைஸுமே தான் எடுத்துக்குது. இங்கே 5னா இங்கே சைஸ் இங்கேயே 5 எடுத்துக்கும் இந்த ரெஃபரன்ஸு. அதுக்காக தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இன்டீஜர் கொலோனிங்கிறத. ஸோ பிக் ஓ ஆஃப் என்னங்கிறது இங்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த ப்ரோக்ராம். ஓகே, இன்றைக்கி இந்த 3 மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இன்றைக்கி இந்த கொஷின் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டெக்னிக்கல் கொஷின் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு கோடிங் ஆஸ் வெல் அஸ் ஒரு டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக உங்கள் இன்டர்வியூஸில் கேட்குற ஒரு காமனான கொஷின்ஸ் தான். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நம்ம கொஷின் போகலாம். கன்சிடர் 2 jugs, 1 filled with 5 liters of water. ஓகேவா, 2 ஜக் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து 5 liters ஆஃப் வாட்டர். ஜக்கோட கெப்பாசிட்டி ரெண்டுமே வந்து 5 லிட்டர் தான். ஓகேவா, ஒரு ஜக்கில் 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது, இன்னொரு ஜக்கில் 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஓகேவா, இப்போது நீங்கள் இதில் 3 liters, how will you measure 3 liters ஆஃப் வாட்டர்? இங்கே பாருங்கள், உங்களுக்கு இமேஜாகவே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ஜக்கு ஏ, பியில் அதுவும் ஒரு 5 லிட்டர் ஜக்கு தான். கெப்பாசிட்டி வந்துட்டு இதுதாங்க, இதோட வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கேப் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. கெப்பாசிட்டியே ஜாரோட கெப்பாசிட்டியே வந்து 5 லிட்டர் தான். ஓகேவா, இதை ஏ ஜாரில் 5 லிட்டர் இருக்குது, பி ஜாரில் 2 லிட்டர் இருக்குது. எனக்கு வந்து 3 லிட்டரை எப்படி வந்து மெஷர் பண்ணுவீங்க? இது வந்து ஒரு சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸ். இதெல்லாம் எப்படி வந்து ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் திங்கிங் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இன்டர்வியூஸில் கேட்குற ஒரு காமன் கொஷின். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன், இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினோட.